சற்றுமுன் வெளியான தகவல் மகளிர் உரிமை தொகை முதல் மாதந்தோறும் மின் கட்டணம் வரை தமிழக பட்ஜெட் 2025 எப்படி இருக்கும்? அது சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. சென்னை அரசின் பட்ஜெட் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசுக்கு இந்த பட்ஜெட் மிக முக்கியமானது ஆகும். இந்த பட்ஜெட்டில் கல்வி கடன் ரத்து, மகளிர் உரிமைத் தொகை, மாதந்தோறும் மின் கட்டணம் உள்பட என்னென்ன திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது. ஏனெனில் இவையெல்லாம் திமுக தேர்தலில் போது கொடுத்த வாக்குறுதிகள் ஆகும். 2021ஆம் ஆண்டு மே மாதம் தமிழ்நாட்டில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றுள்ளது. இதுவரை 3½ ஆண்டுகள் ஆட்சி நடத்தியுள்ளது. இந்த காலகட்டத்தில் தேர்தல் அறிக்கையில் கோரியபடி மகளிருக்கு விலையில்லா பஸ் பயணம், ஆவின் பால் லிட்டருக்கு ரூ. 3 குறைப்பு, ரூ. 1000 மகளிர் உரிமைத் தொகை, கூட்டுறவு வங்கியில் நகை கடன் தள்ளுபடி, முதியோர் உதவித்தொகை அதிகரிப்பு போன்றவற்றை செய்துவிட்டது. அதே நேரம் தேர்தல் அறிக்கையில் இடம் பெறாத பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம், கல்லூரி மாணவிகளுக்கு மாதந்தோறும் ரூ. 1000 வழங்கும் புதுமை பெண் திட்டம், கல்லூரி மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூ. 1000 தமிழ் புதல்வன் திட்டம், மாணவர்களின் திறன் மற்றும் வேலைவாய்ப்பை உருவாக்கும் நான் முதல்வன் திட்டம் மிக பெரிய திட்டங்களுக்கு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2025 பட்ஜெட் எப்படி இருக்கும்? அதாவது இந்த சூழலில் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு வருகிற பிப்ரவரி மாதம் சட்டசபையில் 4வது பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளது. தமிழக சட்டசபைக்கு 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் தேர்தல் நடைமுறை உள்ளதால் வரும் பட்ஜெட் தான் 2025 முழு பட்ஜெட்டாக இருக்கும். 2026ஆம் ஆண்டு தாக்கல் செய்வது இடைக்கால பட்ஜெட் தான். திமுக அரசு சொல்லிய மிக முக்கியமான திட்டங்களாக கல்வி கடன் ரத்து, அதாவது அரசு தேர்தல் அறிக்கையில் கூறியபடி வீடுகளுக்கு மாதந்தோறும் மின் கட்டணம் கணக்கெடுக்கும் திட்டம், 30 வயதுக்கு உட்பட்ட தமிழக கல்லூரி மாணவர்களின் கல்வி கடன் ரத்து, சிலிண்டர்களுக்கு ரூ. 100 மானியம், பெட்ரோல் விலை குறைப்பு போன்ற திட்டங்களை செயல்படுத்த அரசு நினைத்தால் அதற்கு இந்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்தால் மட்டுமே அது சாத்தியம். மகளிர் உரிமைத் தொகை அதிகரிப்பு. அதேபோல் 2026இல் சட்டசபை தேர்தல் வர உள்ளதால் கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவிக்க வேண்டிய அவசியமும் திமுக அரசுக்கு உள்ளது. மகளிர் உரிமைத் தொகையை மற்ற மாநிலங்களைப் போல் கூடுதலாக வழங்குவதற்கு புதிய அறிவிப்பை வெளியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்டாலின் தலைமையிலான அரசு கல்வி, மாணவர்கள் உயர்கல்வி, மாணவர்களின் திறன் மேம்பாடு, மகளிர் மேம்பாடு போன்றவற்றிற்கே அதிகப்படியான நிதியினை கடந்த 3½ ஆண்டுகளில் செயல்படுத்தி உள்ளது. அதே நேரம் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்க வரும் ஆண்டில் புதிய திட்டங்களையும் ஏற்கனவே அறிவித்த திட்டங்களையும் செயல்படுத்தவும் வாய்ப்பு உள்ளது. மகளிர் உரிமைத் தொகையை தாண்டி மின் கட்டணம் மாதம் ஒரு முறை என்ற திட்டத்திற்கு அதிக வரவேற்பு இருக்கும் என்பதால் அந்த திட்டத்தை செயல்படுத்த அரசு மாற்று வழிமுறைகளை யோசிக்கும் என எதிர்பார்ப்பு உள்ளது. அதேபோல் அரசு ஊழியர்களின் எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்ய புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து ஏதாவது பட்ஜெட்டில் அறிவிப்பு வருமா என்ற அரசு ஊழியர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறுமா என்பதை அறிய பிப்ரவரி மாதம் காத்திருக்க வேண்டும். தற்போதைய நிலையில் தமிழக அரசு எந்தெந்த திட்டங்களை நிறைவேற்ற முடியும், அதற்கான நிதிகளை ஒதுக்குவது எந்த அளவிற்கு சாத்தியம் என்பது குறித்து துறை ரீதியாக ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது. ஒவ்வொரு துறையின் தலைவர்களான உள்ள
ஐஏஎஸ் அதிகாரிகள் தலைமையில் அதிகாரிகள் குழுவினர் பட்ஜெட் தயாரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். சட்டசபை கூட்டத்தொடர் ஜனவரி 6ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. இந்த கூட்டம் சில நாட்கள் நடைபெறலாம். அதன் பின்னர் பிப்ரவரி மாதம் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கும். அப்போதுதான் அனைத்து எதிர்பார்ப்புகளுக்கும் விடை தெரியும். அது மட்டும் இல்லாமல் 3 மாதம்தான் டைம் இருக்கு. எஃப்டி முதலீட்டாளர்கள் கவனத்திற்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் சிறப்பு பிக்ஸட் டெபாசிட் திட்டத்தில் முதலீடு செய்வதற்கான காலக்கெடு இன்னும் 3 மாதங்களில் முடிவடைகிறது. பொதுமக்களுக்கு சிறந்த முதலீடு விருப்பத்தை வழங்க இந்த திட்டம் உள்நாட்டு மற்றும் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கும். அம்ரித் விருஷ்டி திட்டம் 2025 மார்ச் 31ஆம் தேதி வரை திறந்திருக்கும். இது 444 நாட்களுக்கு முதலீடு செய்யும் திட்டமாகும். இதில் முதலீடு செய்வோருக்கு ஆண்டிற்கு 7.25% வட்டி வருமானம் கிடைக்கும். இது தவிர மூத்த குடிமக்களுக்கு 7.75% வட்டி வழங்கப்படுகிறது. பல்வேறு வகையான வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்ட இந்த திட்டம் நெகிழ்வுத்தன்மையுடன் கவர்ச்சிகரமான வருமானத்தையும் வழங்குகிறது. இதில் நீங்கள் குறைந்தபட்சம் ரூ. 1000 தொடங்கி முதலீடு செய்ய வேண்டும். முதலீட்டுக்கு உச்ச வரம்பு எதுவும் இல்லை. முதலீட்டு காலத்தில் ஒவ்வொரு மாதமும் 3 மாதங்கள் அல்லது 6 மாதங்களுக்கு வட்டி வழங்கப்படும். முன்கூட்டியே பணம் எடுப்பதற்கு 5 லட்சம் வரையிலான டெபாசிட்டுகளுக்கு 0.50% அபராதம் விதிக்கப்படும். ரூபாய் 5 லட்சத்திற்கு மேல் மற்றும் ரூபாய் 3 கோடிக்கு குறைவான பட்ஜெட்டுகளுக்கு 1% அபராதம் விதிக்கப்படும். 7 நாட்களுக்கு முன் எடுக்கப்பட்ட பணத்தை திரும்ப பெறுவதற்கு வட்டி வழங்கப்படாது. இருப்பினும் எஸ்பிஐ ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு அபராதத்திலிருந்து விலக்கு அளிக்கப்படும். அவர்கள் வைப்புத் தொகையின் உண்மையான காலத்திற்கான வட்டியை பெறுவார்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.